வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி வாழ்க்கையில கடந்த கால சோதனைகளும் போன மாதத்தில் நடந்த சில விஷயங்களையும் பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில போன ஒரு மாதத்தில் நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். கடன் சுமை உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்திருக்கும். ஆனா நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும். நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு கடனை எப்படியாவது தீர்த்து விடலாம், என்னுடைய பையன் வேலைக்கு போறான், நானும் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். இருந்தாலும் திடுதிப்புன்னு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட நிச்சயமாக உருவாகி இருக்கும். இதனால கடன் சுமை உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து போயிருக்கும். இந்த ஒரு நேரத்துல என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் நீங்கள் நிச்சயமாக இருக்கீங்களா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் பண விஷயங்கள் கட்டுக்குள் இருந்த போதும் மெதுவாக கடன் சுமையானது அதிகரித்து உங்களுடைய மனதை அழுத்திய ஒரு கட்டத்தை நீங்கள் நிச்சயமாக சந்தித்திருப்பீங்க. ஆனால் அதற்கப்புறமும் நீங்கள் எப்படித்தான் கடன் வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருகிறது என்று தெரியவில்லை. முடிந்த அளவுக்கு கடனை நீங்கள் வாங்காமல் வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டுமோ அதனை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாதுங்க. அதற்கு ஒரு மனிதரிடமிருந்து கைமாத்தா வாங்கி மீண்டும் நீங்க கொடுத்து விடலாம். ஆனால் நீங்க கடன் ஒரு தடவை வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சம்பாதிப்பது எப்ப வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். உடனே நம்ம கடனை வாங்கணுமா, நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கணுமா என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்து விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்குவதை குறைத்தால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. எனவே நீங்க சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் கடன் வாங்கி விடுவீங்க, உங்களுடைய குழந்தைகள் தாங்க கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒருபோதும் அளிக்காது. உங்களுடைய குழந்தைகளாகிய அவர்களுக்குத்தான் வேலை பார்த்து நம்ம சம்பாதிப்பதா நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவா, இல்லை நம்ம கடனை மட்டுமே இறுதி வரைக்கும் கெட்டவா என்கிற மாதிரியான எண்ணங்களில் அவங்க போய்விடுவாங்க. ஆரம்பத்தில் சிறிய தேவைக்காக எடுத்த கடன்கள் பின்னர் ஒரு பெரும் பொறுப்பாக மாறியிருக்கும். மாதம் தோறும் அதை சமாளிக்க வேண்டிய நிலையிலும் உங்களுடைய தினசரி அமைதியை கூட அது பாதிக்கவும் செய்திருக்கும். எப்போது இது முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ளும் அடிக்கடி எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால் அந்த சுமை உங்களுடைய மனதளவில் சோர்வடைய வைத்தாலும் பணத்தை எப்படி திட்டமிட்டு நடத்த வேண்டுமோ என்பதை வாழ்க்கையில நீங்க கற்றுக்கோங்க. நீங்க பணத்தை இப்படி கடன் வாங்கி பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளும் நாளை பின்ன வருடக்கூடிய எதிர்காலத்தில் அவர்களும் இதே ஒரு செயலைத்தான் செய்வார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை இப்படி வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லதுங்க. எனவே இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது மாற்றிக்கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் புரியாமை என்பது உருவாகி இருக்கும். நீங்க மிகவும் நெருக்கமாக வைத்திருந்த உறவுகளில் கூட புரியாமை என்பது மெதுவாக உருவாக்கி அது பெரிய மனக்கசப்புகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஏன் இந்த மாதிரியான தவறுகள் உண்டாகிறது என்று எதுவுமே தெரியாது. அது போக போக உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க சொன்ன வார்த்தைகள் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் சொன்னதை நீங்கள் வேதனையாக உணர்ந்தாலுமே உறவுகளுக்குள் ஒரு தூரமானது உருவாகி இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் போனது உங்க இருவரின் மனதிற்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு ரிஷபம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி முடிந்த அளவுக்கு நீங்க புரிந்து கொண்டு வாழுங்கள். அனைவரும் வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள வர வேண்டும். அது வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உறவுகள் இன்னமும் நீடித்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருப்பதாலே உங்களுடைய வாழ்க்கையில பல உறவுகள் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. முக்கியமா உங்க உடன் பிறந்தவர்களும் உங்களை எதிர்த்து நிற்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எல்லா உறவும் வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். எனவே யாரும் வேண்டாம் என்று நீங்கள் வாழாதீர்கள். ஒரு காலத்தில் அனைவரும் தேவைப்படுவாங்க. இந்த ஒரு காலத்துல பணம் என்பது இருக்கலாம். இருந்தாலும் எதிர்காலத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ ஏதாவது ஒன்று ஆகிவிட்டாலோ நம்ம கூட இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஓடோடி வந்து உதவி செய்வாங்க. அதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் சொல்வது சரியா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய போன வாழ்க்கையில போன மாதத்தில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, நான் கூறியது சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ரிஷபம் ராசி வாழ்க்கையில இந்த ஒரு மாதமானது பிறந்து விட்டது. இனிமே தொடங்கக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும் என்றால் எல்லாமே குறைந்து விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இனிமேலாவது நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். இனிமேலும் கடன் வாங்கி கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில உங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க.
இதுவரை உங்களுக்கு மிகவும் அழுத்தமாக இருந்த ஒரு பிரச்சனை என்றால் இந்த கடன் சுமை தாங்க. அதுவும் இந்த ஒரு நேரத்தில் இனி மெதுவாக குறைய தொடங்கிவிடும். ஒரே நேரத்தில் எல்லாம் தீர்ந்து போகாதுங்க. வாழ்க்கை என்றாலே நீங்க கடனை வாங்கி அதை எத்தனை நாட்கள் செலவுக்கு வைத்திருப்பீங்க. அதே போல் அதை ஒரே நாளில் உங்களால் கட்ட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உழைத்து கொண்டே இருங்கள். ஆனால் அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்லது நடப்பது போல நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் சிறு சிறு நிவாரணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுமா, இதெல்லாம் கிடைக்குமா என்று நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்கும். சில கடன்கள் உங்களுக்கு முடிவுக்கும் வந்துவிடும். சிலரிடமிருந்து சலுகைகள் உங்களை நிச்சயமாக தேடி வரும். சில இடங்களில் தாமதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வேகமாக நடந்துவிடும். இதுவரைக்கும் தாமதமாக மட்டுமே இருந்து எதுவுமே கைக்கு வராமல் தாமதித்து கொண்டிருந்த சில விஷயங்கள், சில பணங்கள், அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேகமாக கிடைத்துவிடும். நீங்கள் பணத்தை திட்டமிட்டு கையாளக்கூடிய பழக்கத்தை உருவாக்க தொடங்குவீங்க. எனவே இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உங்களுடைய கையில் வந்து சேர்ந்துவிடும். பணத்துக்கும் உங்களுடைய கையில் இனிமே தங்கவும் ஆரம்பிக்கும். எனவே வேறு யாரையும் நம்பாமல் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு மாற்றமே உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் கையாண்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது முடியாத விஷயங்கள் கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதிற்குள் வேறு ஒன்று வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகள், இது கடன் பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இதை என்னால் முடிக்க முடியும் என்று மனதிற்குள் ஒரு தைரியத்தை வர வைத்தால் போதும். அதில் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவாக இருந்தாலும் உடனே நீங்க முடித்து விடுவீங்க. உறவுகளுக்குள் மீண்டும் ஒரு நம்பிக்கையானது உருவாகும். முன்பு ஏற்பட்ட புரியாமைகள் மெதுவாக இப்பொழுது சரியாக தொடங்கிவிடும். நீண்ட நாட்களாக பேசாம இருந்தவங்க மீண்டும் தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுடைய குடும்பத்திற்குள் மீண்டும் ஒரு சந்தோஷம் என்பது வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பேசும் பொழுது சண்டை சச்சரவுடன் தாங்க ஆரம்பிக்கும். ஆனால் போக போக அந்த ஒரு உறவு உங்களுடைய மனதிற்குள் பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக மாறிவிடும். ஆரம்பத்தில் பேசும் பொழுது அனைவரிடமும் சண்டை தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, முன்னாடி நீ என்ன தப்பு செஞ்ச, நான் என்ன தவறுகள் செய்தேன் என்று ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி கூறிக்கொண்டே தான் இருப்பீங்க. ஆனால் போக போக இருவருமே நன்றாக பேச ஆரம்பித்து விடுவீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இதனை பார்த்து நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீங்க. அதே ஒரு நேரத்தில் மிகவும் சந்தோஷப்படவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இது நடந்து உங்களுடைய உறவுகள் அனைத்தையும் நிச்சயமா சேர்த்து வைக்கும். இதனை பார்த்து எல்லாருமே சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். மனதில் இருந்த தவறான எண்ணங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். உறவுகளில் இருந்த குளிர்ந்த தன்மையானது மாறி மீண்டும் ஒரு உஷ்ணம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை நீங்கள் உறவுகளை அதிகமாக மதித்தும் சமநிலையுடன் நடத்த கற்றுக்கொள்வீங்க. அதனால் இந்த நம்பிக்கை நீண்ட காலங்கள் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து